الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب الذين آمنوا وعملوا الصالحات طوبى لهم وحسن مآب. وعليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. من المؤمنين رجال صدقوا ما عاهد الله عليه فمنهم من كلا نحبه ومنهم من ينتظر وما بدلوا تبديلا. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அன்பும் அருளும் வற்றாத பெருங்கருணையும் நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் உயிரிலும் மேலான அஹமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரமாகியவற்றை தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் அவர்களை ஒன்று தொட்டு வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் குறிப்பாக சிறப்பு வாய்ந்த இரவு தொழுகையை தொழுதுவிட்டு இங்கே குழுமியிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்றளவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றோம். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இறைவனுடைய மகத்தான அருளால் முஸ்லிம்களின் வாழ்வும் மரணமும் என்கிற தொடர் தலைப்பின் கீழாக இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை மரணம் வரை கடைபிடித்து வாழ்ந்தார்கள் என்கிற பல்வேறு விதமான வரலாற்று நிகழ்வுகளை அறிந்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினை அறிந்து கொள்ள இருக்கிறோம். முஸ்அப் இப்னு உமைர் யாருன்னு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எங்கேயாவது பயானாவது கேட்டிருக்கீங்களா? என்னது? சரி, டைம் இல்லை, அப்புறம் யோசிக்குவாங்க. அப்போ முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்தவரையில் அவங்க குறைஷி குலத்தை சார்ந்தவர்கள், பனு மாலிக் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தை சார்ந்தவர்கள். மிக பெரும் அளவிற்கு பொருளாதாரத்தில் செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர்கள் முஸ்அப் இப்னு உமைர். ஒரு இளைஞர். அப்படிப்பட்ட இந்த முஸ்அப் இப்னு உமைர் எந்த அளவுக்கு செல்வ செழிப்போடு இருக்கிறார் என்றால், இவர் ஒரு நறுமண திரவியத்தை அக்தரை பூசிக்கொண்டு சென்றால் முஸ்அப் இப்னு உமைர் தான் வந்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய அந்த பொருளாதார வசதியில் மிகப்பெரிய அளவுக்கு மிகைப்பாக வாழ்ந்திருக்கிறார். அவர் ஒரு தெருவில் போனாலே அவர் தான் போகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள், அவருடைய அந்த அவர் அணிகிற அந்த அணிகலன்கள், அவர் அணிகிற ஆடைகள் அவ்வளவு ரொம்ப விலை உயர்ந்தவையாக இருக்கிறது. சாப்பிடக்கூடிய உணவு அவ்வளவு விலை உயர்ந்த அந்த வகை வகையான சாப்பாடுகளை உணவுகளை அவர் சாப்பிட்டு இருக்கிறார். அவருடைய தாயார் நுகாஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தில் செழிப்போடு வாழ்ந்த ஒரு நபராக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இவர்கள் இந்த மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார செல்வ செழிப்பில் இருக்கக்கூடிய சமயத்தில் தாருல் அர்க்கம் என்று சொல்லக்கூடிய
அர்க்கம் ரதியல்லாஹு அவர்களுடைய வீட்டில் அல்லாஹுடைய தூதர் நபிகளார் வணக்க வழிபாடுகளை செய்வது, மார்க்க உபதேசங்களை செய்வதென்று ஆரம்ப கட்டத்தில் அந்த வீட்டில் தான் பிரச்சாரம் நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போ அந்த வீட்டை கேள்விப்படுகிறார், அந்த இடத்திற்கு செல்கிறார். அங்கே அவர்கள் மார்க்க செய்திகளை அல்லாஹுடைய தூதர் நபிகளார் இடத்தில் பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த இஸ்லாத்தை அறிந்து கொள்கிறார்கள். இஸ்லாத்தை அறிந்து அதை ஏற்றும் கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இவர்கள் இஸ்லாத்தை ஏற்று பின்பற்றி வாழ்கிறார்கள் என்கிற செய்தி இவருடைய தாயாருக்கு தெரிகிறது. மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்புகளை வெளிப்படுத்துகிறார்கள். கடுமையான முறையில் நடந்து கொள்கிறார்கள். வீட்டிலே அடைத்து வைக்கிறார்கள். வெளியே விடாமல் கடுமையான முறையில் இவருக்கு பல்வேறு விதமான இடையூறுகளை தருகிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலும் கூட அவர்கள் இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தை ஆசைப்பட்டிருந்தால், ஏன்னா அவ்வளவு சொகுசாக வாழ்ந்தாங்க, அவ்வளவு பிரம்மாண்டமான செல்வ செழிப்போடு இருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்பதை மட்டுமே விருப்பமாக கொண்டிருந்தால் அவர்கள் அவருடைய தாயார் சொல்வது போன்று இன்பமாக இருந்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு உதறி தள்ளிவிட்டு இஸ்லாத்திற்காக நான் ஒரு முஸ்லீமாக வாழ வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்திற்காக வேண்டி அதையெல்லாம் துறந்துவிட்டு தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் அல்லாஹுடைய தூதர் நபிகளாரிடத்தில் தஞ்சமடைகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் நபிகளாருடைய செயல்பாடுகளை கடைபிடிக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் முதலாக ஹிஜ்ரத் செய்த அபிசீனியாவை நோக்கி அல்லாஹுடைய தூதர் நபிகளார் பல சஹாபாக்களுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்காக வேண்டி அனுமதி கொடுக்குறாங்க. அங்கே போங்க, நஜ்ஜாஷி அவர் நமக்கு அடைக்கலம் தருவார் என்ற அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் அனுப்பி வைக்கிறாங்க. அதில் இந்த முஸாப் இப்னு உமைர் அவர்களும் செல்கிறார்கள். சென்று அங்கே தங்கி சில நாட்கள் இருக்கிறார்கள். பிறகு மக்காவிலே அமைதி நிலவுகிறது என்கிற அடிப்படையில் மீண்டும் மக்காவுக்கு திரும்புகிறார்கள். அப்படி திரும்பி அந்த மக்காவில் இருக்கும் பொழுது கூட மீண்டும் இவருடைய தாயார் ரீதியாக பல்வேறு விதமான இவர்களை தூக்கி கொண்டு வந்து இவரை அடைச்சி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அதற்கெல்லாம் இவர்கள் எந்த விதத்திலும் விட்டு கொடுக்காமல் இஸ்லாத்தை எந்த அளவுக்கு கடைபிடித்து வாழ்ந்தார் என்றால், கடுமையான சிக்கல்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அணிந்திருக்கக்கூடிய ஆடையோடு சென்றார்கள். பல துயரங்களோடு நடைப்பயணமாக செருப்பு கூட அணியாமல் சென்றார்கள். கால்களில் இருக்கக்கூடிய அந்த நகங்கள் எல்லாம் செல்லக்கூடிய இடங்களில் அடிபட்டு பேர்ந்து விழுந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் கடுமையான முறையில் பல கஷ்டங்கள் அனுபவித்தாங்க. எவ்வளவு சிறப்பாக வாழ்ந்தவர், எவ்வளவு சுகபோகமாக இருந்தவர். அவர் நினைக்கும் பொழுதெல்லாம் உணவுகள், விதவிதமான உணவுகள், அவர் அடிக்கிற ஆடைகள் எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னா, ஒரு ஆடை கீழே விழுந்துருச்சுன்னா அந்த ஆடையை, அதாவது கைக்குட்டை அது மாதிரி ஏதாவது கர்ச்சீஃப் எதாவது கீழே விழுந்து துண்டு கீழே விழுந்துருச்சுன்னா அதை மறுபடியும் பயன்படுத்த மாட்டாங்க. அந்த அளவுக்கு சொகுசாக வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த ஆடைகளுடைய ரகங்கள் விலை உயர்ந்த ரகங்கள், யாரும் அணியாத ரகங்களாக அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ரகங்களை அனுபவித்திருக்கிறாங்க. அவர் அடிக்கக்கூடிய அந்த அக்தர் அடுத்த தெருவுக்கு வீசக்கூடிய அளவிற்கு அந்த அளவுக்கு மிக லக்ஸுரியான ஒரு வாழ்க்கையில் இருந்திருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரே ஆடையோடு அவர்கள் வருகிறார்கள். வந்து கஷ்டப்படுறாங்க. போயிட்டு அபிசீனியாவிலிருந்து மக்காவுக்கு வராங்க. மீண்டும் அந்த தொல்லைகள் கடுமையான எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்கிறது. அப்போ அக்கபா உடன்படிக்கை நடக்குது. முதலாவது அக்கபா உடன்படிக்கையை பற்றி தெரியுமா? அப்படின்னா என்ன? அக்கபா உடன்படிக்கைனா என்ன? இதெல்லாம் நானே பேசியிருக்கிறேன், அதனால தான் கேட்குறேன். இதே முஸாப் இப்னு உமைரை பற்றி நான் பேசியிருக்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே ரமலான் தொடரில் பேசியிருக்கிறேன். அதான் மறுபடியும் பேசுகிறேன். மறுபடியும் பேசணுமான்னு யோசித்தேன், பேசி தான் ஆகணும் போல். அந்த மாதிரியான நிலையில் தான் இருக்குது. அப்போ அக்கபா உடன்படிக்கை என்பது அல்லாஹுடைய நபிகளார் மக்காவில் பல மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்கிறாங்க. யாரும் ஏற்றுக்கொண்ட நிலையில் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மதீனாவாசிகள் சில பேரை சந்திக்கிறாங்க ரசூலுல்லாஹ் அக்கபா என்று சொல்லக்கூடிய இடத்துல. முதலாவதாக ஒரு 12 நபர்களை சந்திக்கிறாங்க. அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. அவங்கள்ட்ட மார்க்கத்தை பற்றியான செய்திகளை தெளிவாக எடுத்துச் சொல்கிறார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இது முதலாவது அக்கபா உடன்படிக்கையாக சொல்லப்படுகிறது. அவங்க மதீனாவுக்கு போகிறாங்க. அங்கே பல பிரச்சாரங்களில் ஈடுபடுறாங்க. அப்படி ஈடுபடக்கூடிய சமயத்தில் தான் அவர்கள் மார்க்கத்தை, அவங்க ஓரளவுக்கு தான் எப்பயாவது வந்துட்டு போகிறாங்க, முழுமையாக அறிந்து கொள்ளல. அப்போ மார்க்கத்தை அந்த மதீனாவாசிகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் அவங்க யாராவது எங்களுக்கு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் அல்லாஹுடைய நபிகளார் இந்த முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, போங்க, இவங்களை பற்றி 2-3 இந்த செய்திகளுக்கு முன்னாலோடு பேசியிருக்கிறோம்.
அவ்வளுமன் கதிம இலைனா, மதினாவாசிகள் சொல்கிறார்கள், முதலாக மதினாவுக்கு வந்தவர்கள் யார் என்றால், ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள் யார் என்றால், அவர்களில் உள்ளவர்கள் தான் முஸாப் இப்னு உமைர் அவர்கள் தான் முதலாவதாக வந்தாங்க. அடுத்து வப்னு உம்மி மக்தும், அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தும் என்று சொல்லக்கூடிய அந்த கண் தெரியாத சஹாபி வந்தாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் முதலாவதாக இந்த முஸாப் இப்னு உமைர் அவர்கள் தான் மார்க்கத்தை அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும், தௌஹீதை எடுத்துச் சொல்ல வேண்டும், பிரச்சாரத்தை அந்த மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி செல்கிறார்கள். ரெண்டாவது அக்கபா உடன்படிக்கைக்கு வராங்க. வருகிற பொழுது 70க்கும் அதிகமான அந்த மதீனாவாசிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்து சந்திக்கிறார்கள். இது இரண்டாவது அக்கபா உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் நினைவில் வச்சுக்கோங்க. இஸ்லாம் வளர்ந்ததனுடைய அடிப்படை மிக முக்கியமான வரலாறுகள் இதிலிருந்து தான் துவக்கமாக இருக்குது. ரசூலுல்லாஹ் கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலம் மக்காவில் இருந்தாங்க. இஸ்லாம் மிகப்பெரிய அளவுக்கு சொல்ல முடியவில்லை, இஸ்லாத்தை மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை. ஆனால் நபிகள்லார் வாழ்ந்தது 10 ஆண்டுகள் தான் மதீனாவில். இஸ்லாம் மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்தது. இஸ்லாமிய மார்க்கம் 8 திக்கும் செல்லக்கூடிய அளவிற்கு பிரம்மாண்டமான ஒரு நகர்வுகளை நோக்கி நகர்ந்ததனுடைய பயணத்தினுடைய துவக்கம்தான் இந்த அக்கபா உடன்படிக்கை. இதில் முதலாக முஸாப் இப்னு உமைர் அவர்கள் செல்கிறார்கள். மார்க்கத்தை அந்த மதீனாவாசிகளுக்கு மத்தியில் சொல்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய பெரும் தலைவர்களாக இருக்கக்கூடிய சஅத் பின் முஆத் என்று சொல்லக்கூடிய சஹாபி, இவங்கெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். யார் வாயிலாக என்றால், இந்த முஸாப் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபியினுடைய வாயிலாக, அவருடைய பிரச்சாரத்தின் காரணமாக வருகிறார்கள். எந்த அளவுக்கு பிரச்சாரத்தினுடைய வீரியம் இருந்ததுன்னா, ரசூலுல்லாஹ் அந்த மக்கள் பார்க்கவே இல்லை, அல்லாஹ்வுடைய நபிகள்லாரை சந்திக்கவே இல்லை, நபிகள்லாருடைய முகத்தை பார்த்ததே இல்லை. நபிகள்லாருடைய முகத்தை பார்க்க வேண்டும், நபிகள்லாரை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த மதீனா நகரத்திற்கு அவரை தலைமை பொறுப்பில் அமர்த்த வேண்டும் என்று அந்த சஹாபாக்கள் எண்ணினார்கள் என்றால், அந்த மதீனாவாசிகள் எண்ணினார்கள் என்றால், எல்லாவற்றுக்கும் வித்திட்டவர் இந்த முஸாப் இப்னு உமைர். அவர்களுடைய பிரச்சாரத்தினுடைய வாயிலாக, அவர்கள் எடுத்துரைத்த அந்த செய்திகளின் வாயிலாக, அந்த இளைஞருடைய தியாகத்தினுடைய வாயிலாக அல்லாஹ்வுடைய நபிகள்லாரை நேசம் கொண்டார்கள், இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டார்கள். ஒட்டுமொத்த மதீனா மாநகரமே எங்கே அல்லாஹ்வுடைய தூதர் எப்பொழுது வருவார்கள் என்கிற எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் வரும்பொழுது கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள்லாரோ என்று தூரத்திலிருந்தே பல நாட்கள் ரசூலுல்லாஹ் புறப்பட்டாங்க அப்படிங்கிற செய்தியை தெரிந்து ரசூலுல்லாஹ் எப்போ வருவாங்கன்னு டெய்லி பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. காலையிலிருந்து பல மணி நேரங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள்லார் அந்த மதீனாவினுடைய எல்லையை நோக்கி தங்களுடைய கண்களை வைத்துக்கொண்டு அந்த மதீனாவாசிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் தெரியல, யாருன்னு தெரியல. கிட்ட வரும்பொழுது அபூபக்கர் தான் ரசூலுல்லாஹ் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வே யாருன்னு தெரியாத, முகம் தெரியாத அந்த நபரை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால், இந்த முஸாப் இப்னு உமைர் இது போன்ற சஹாபாக்களுடைய தியாகங்கள் இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் விட்டுட்டு போனார். எனக்கு சுகபோகம் வேண்டாம், பெரிய ஆடம்பரமான உணவு வேண்டாம், எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு மார்க்கத்திற்காக, இஸ்லாத்திற்காக என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரே லட்சியத்தோடு சென்றவர் இந்த முஸாப் இப்னு உமைர். அப்படிப்பட்ட இந்த முஸாப் இப்னு உமைர் அவர்கள் அணிந்திருந்த ஆடை ஒரே ஆடை தான் வச்சுருந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் பண்ணி போனதுக்கு பிறகு அங்கே பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹ் பார்க்கக்கூடிய மாதிரி செய்திகள் வருகிறது. அதில் ஒரே ஒரு ஆடை, அதிலும் ஒட்டு போடப்பட்டு அதில் கிழிந்து, பல இடங்களில் கிழிந்து, அந்த ஆடைகளில் ஒட்டு போட்டு தைத்து அந்த ஆடையை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை. அந்தளவுக்கு கடுமையான முறையில் அந்த முஸாப் இப்னு உமைர் மெலிந்த தோற்றத்தில், அவருடைய முகமே அவ்வளவு அழகாக இருப்பார். இளைஞர், அவ்வளவு அந்த உடல் அவ்வளவு பெரிய பொருளாதாரம் படைத்தவளாக இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் கவனித்து எல்லாத்தையும் அவங்களுடைய உடல் எல்லாவற்றையும் கவனிப்பாங்க. அந்தளவுக்கு நல்ல பாராட்டி சீராட்டி அவங்களுடைய தாய் வளர்த்துருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில் இருந்த முஸாப் இப்னு உமைர் அவர்கள் ரொம்ப மெல்லிய தோற்றத்தில் ரொம்ப மோசமான நிலையை அந்த இடத்துல அடைகிறார்கள் என்கிற செய்திகள்லாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த முஸாப் இப்னு உமைர் அவர்கள் பத்ரு போர்க்களத்தில் கலந்து கொள்கிறார்கள். அந்த பத்ரு போர்க்களத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய வெற்றியை தருகிறான். அதில் பல பேர் கைதிகளாக மக்காவாசிகள் பிடிக்கப்படுகிறார்கள். அதில் ஒருவர் இந்த முஸாப் இப்னு உமைருடைய அண்ணன் அபு அசீஸ் என்று சொல்லக்கூடிய நபர் அந்த இடத்துல கைதியாக பிடிக்கப்படுகிறார். இவர் பிடிக்கப்பட்டு ஒரு சஹாபி முஹ்ரிஜ் என்று சொல்லக்கூடிய சஹாபியினுடைய கையில் இவர் இருக்கிறார். இப்போ கடந்து போகிறார் முஸாப் இப்னு உமைர், அந்த கைதிகளை கடந்து போகிறார், தன்னுடைய அண்ணனை கடந்து போகிறார். அப்படி கடந்து போகும் பொழுது உஸ்ஜூத் எதஹு, அவருடைய கைகளை நல்லா பிடிச்சிக்கோங்க முஹ்ரிஜே, நல்ல முறையில் பிடிச்சிக்கோங்க. ஏனென்றால் அப்படி தாய் இருக்கிறாளே, நிறைய பொருளாதாரங்கள் வச்சுருக்கிறாங்க, கைதி பிணை தொகை தரணும், அவள் பிணை தொகையை வரைச்சு கொடுக்கணும்ல, அவங்க தாய் தாராளமாக எவ்வளோ வேணால் கொடுப்பாங்க, நல்ல முறையில் பிடிச்சிக்கோங்க, விட்டுறாதீங்க என்று முஸாப் இப்னு உமைர் அவர்கள் அந்த சஹாபி இடத்துல சொல்கிறார்கள். அவர் பார்க்குறார், அண்ணன், ஏடா அது நம்ம எப்படி இருந்த, நாம் அண்ணன் தம்பிங்க, நம்ம ஒரு உறவுக்காரர்கள்,
என்ன பார்த்து இப்படி சொல்றியே அப்படின்னு கேட்கிற பொழுது அந்த நேரத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், நீ என்னுடைய சகோதரன் கிடையாது, நீ என்னுடைய உறவுக்காரன் கிடையாது, மாறாக இந்த முஹ்ரிஜ் இருக்கிறாரே அவர்தான் என்னுடைய சகோதரர், கொள்கையால் என்னுடைய சகோதரர் அவர்தான். நீ இந்த இஸ்லாத்திற்கு எதிராக வந்தவன், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக போருக்கு எங்களுக்கு எதிராக வந்தவன் என்று அந்த நேரத்தில் இந்த முஸாப் இப்னு உமைர் அவர்கள் தன்னுடைய சொந்த அண்ணனை பார்த்து, அந்த நேரத்தில் அண்ணனாச்சே அப்படிங்கிற பாச உணர்வுலாம் கிடையாது, இஸ்லாமிய மார்க்கம் தான் எனக்கு முக்கியம் என்கிற அடிப்படையில் வாழ்கிறார் என்றால் இன்றைக்கி நாம் அப்படி இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட செயல்பாடுகள் இருக்கிறதா? இறைவன் சொல்லி காட்டுகிறானே, லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட ஒரு கூட்டம் இருக்கிறதே, அந்த கூட்டத்தை நீங்கள் ஒருபோதும் பார்க்க மாட்டீர்கள். எப்படி தெரியுமா? யுவாத்தூன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களோடு உறவாடக்கூடியவளாக, அப்படிப்பட்டவர்களோடு ஒன்று இணைந்து பழகக்கூடியவளாக நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறானே. அப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்தவர் இந்த முஸாப் இப்னு உமைர். சகோதரன் தான் இருந்தாலும் நீ இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கிறாய், இறைவனுக்கு எதிராக இருக்கிறாய், அல்லாஹுடைய தூதருக்கு எதிராக இருக்கிறாய், மார்க்கத்திற்கு எதிராக இருக்கிறாய் என்றால் உன்னோடு ஒட்டுறவு கிடையாது என்ற அடிப்படையில் இருந்தார்கள். இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த மார்க்க விஷயங்களில் தடம் புரளுகிறார் என்றால், மார்க்க விஷயங்கள் இன்றைக்கு மாறி போகிறார் என்றால் இதற்கு மிக முக்கியமான காரணம் அல்லாஹுடைய மார்க்கத்தை அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நாம் வாழ வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டோடு இருந்தாலும் இது மாதிரியான உறவுகளை பார்க்கிற பொழுது அந்த உறுதிப்பாடு குறைந்து கொண்டே போகிறது. பாப்பா இருக்கிற என்ன செய்கிறது, பையன் சொல்லிட்டானே என்ன செய்கிறது, என்னுடைய புள்ள சொல்லிடுச்சு என்ன செய்கிறது, தாண்டி போக முடியல, என்னுடைய கணவர் சொல்லிவிட்டார் என்ன செய்வது, என்னுடைய மனைவி சொல்லிவிட்டார் என்ன செய்வது என்று சொல்லி இது போன்ற நிலையில் இறைவனுடைய வார்த்தைகளை மீறி விடுகிறோம், இறைவனுடைய வார்த்தைகளை மறந்து விடுகிறோம். ஆனால் அல்லாஹுடைய வார்த்தைகள் தான் எனக்கு முக்கியம், அல்லாஹுக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்கள் எனக்கு சொந்தம் கிடையாது என்று, ஒட்டு உறவு கிடையாது என்று அவர்கள் தெளிவாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றானா, வலவுக்கான ஆபாகும் அவ் அபுனாகும் அவ் இஹ்வானகும் அவ் அஷீரத்தகும், அவர்கள் பெற்றெடுத்த அவருடைய பெற்றோராக இருந்தாலும் சரி, அவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் அவருடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் எதிராக பேசுகிறார்களா அவர்களோடு ஒட்டு உறவு கிடையாது. நீங்கள் பேசுறதெல்லாம் நான் கேட்க முடியாது, என்னுடைய ரப்பு தான் எனக்கு முக்கியம், என்னுடைய தூதர் தான் எனக்கு முக்கியம் என்றுதான் அந்த அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட கூட்டம் இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரகடனப்படுத்துகிறானே. அதுபோன்ற ஒரு நிலையில் இருந்தார்கள். அல்லாஹ் தொடர்ச்சியாக அந்த வசனத்தில் சொல்கிறான், உலாயிக கத்தப ஃபி குலூபிஹிமுல் ஈமான், அவர்களுடைய உள்ளத்தில் தான் அல்லாஹ் ஈமானை விதைத்து வைத்திருக்கிறான். வஅய்யதஹும் பிரூஹின் மின்ஹு, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஜிப்ரீலின் மூலமாக, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை வலுப்படுத்துகிறான். வயுதுகிலுஹுமுல் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுவனத்திலே நுழைவிக்க செய்வான். ஹாலிதீன ஃபீஹா, அதிலே நிரந்தரமாக அவர்கள் இருப்பார்கள். ரதியல்லாஹு அன்ஹும் வ ரதவு அன்ஹு, அல்லாஹும் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார்கள். உலாயிக ஹிஸ்புல்லாஹ், அவர்கள்தான் அல்லாஹுடைய படை. அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் அல்லாஹுடைய படைகள் இருக்கிறார்களே அவர்கள்தான் வெற்றி அடையக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அப்போ நாம் அல்லாஹுடைய படையில் இருக்கிறோமா? அந்த மாதிரியான நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருக்குதா? அல்லது நம்முடைய வாழ்க்கை யாரேனும் நம்முடைய உறவுக்காரர்கள், நம்முடைய பாசத்திற்குரியவர்கள் ஏதேனும் சில விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது என்றால் அவருடைய பேச்சுக்கு முன்னுரிமை கொடுத்துவிட்டு அல்லாஹுடைய வார்த்தைகளை நாம் மறந்துவிடக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை இறைவனுடைய படையிலிருந்து, இறைவனுடைய அந்த வெற்றி அடையக்கூடிய கூட்டத்திலிருந்து நாம் தூரமாகி சென்று கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முஸாப் இப்னு உமைர் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் உறுதிப்பாட்டோடு அல்லாஹுடைய அந்த உதவி மட்டும்தான் எனக்கு தேவை, அல்லாஹுடைய வெற்றி மட்டும்தான் எனக்கு தேவை என்கிற அடிப்படையில், அல்லாஹுடைய படையில் நான் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இந்த முஸாப் இப்னு உமைர் அவர்கள் அடுத்த போர்க்களம், அதே முஷ்ரிக்கீன்களுக்கு எதிராக உஹது போர்க்களத்தில் கலந்து கொள்கிறார். அந்த போர்க்களத்தில் இந்த முஸாப் இப்னு உமைர் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு கடுமையான முறையில் கொல்லப்படுகிறார் என்றால், மோசமான நிலையில் அவருடைய அந்த அவர் ஷஹீதாக்கப்படக்கூடிய அந்த நிலை இருக்கிறது. எல்லா அந்த உஹது போரை பற்றி நமக்கு தெரியும். பல விஷயங்கள் அந்த உஹது போர்க்களத்தில் நடந்தது. முஸ்லீம்கள் ஆரம்பத்தில் வெற்றியை நோக்கி போகிறாங்க, பிறகு கடுமையான முறையில் தாக்கப்படுறாங்க. அந்த நேரத்தில் பல முஸ்லீம்கள் கொல்லப்படுகிறார்கள். முஸ்லீம்களே கொல்லக்கூடிய அளவிற்கு கடுமையான நிலை ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட சமயத்தில் இந்த போர்க்களத்தில் முஸாப் இப்னு உமைர் அவர்களும் கொல்லப்படுகிறார்கள். ஒரு இளைஞராக குறுகிய வயதிலேயே, குறிப்பிட்ட அந்த இளம் பருவத்திலேயே அவருடைய மரணத்தை அவர்கள் தழுவுகிறார்கள். இஸ்லாத்திற்காக வாழ்கிறார்கள், இஸ்லாத்திலேயே அவர்கள் மரணிக்கிறார்கள்.
அவருடைய இறுதிக்கட்டம் அந்த உஹது போர்க்களத்தில் நடந்த நிகழ்வுகளை பற்றி பின்னால் ஏற்கனவே நம்ம பேசின ஹப்பாப் ரலியல்லாஹு அவருடைய அந்த வரலாற்றில் கூட பார்த்தோம். அவர்கள் பின்னால் வரக்கூடிய காலத்தில் அவருடைய மரண தருவாயில் அவங்க இந்த முஸாப் இப்னு உமைரை நினைவு கூர்ந்தார்கள். இந்த முஸாப் இப்னு உமைர் அன்றைக்கு அல்லாஹுடைய பாதையில் ஆரம்ப கட்டத்திலேயே அல்லாஹுடைய பாதையில் கொல்லப்பட்டார்கள். அன்றைக்கு அவருடைய அந்த ஜனாசாவை அடக்கம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில், அவருக்கு கஃனிடக்கூடிய அந்த நேரத்தில் கஃனிடுவதற்காக ஒரே ஒரு ஆடை தான் இருந்தது. அதிலே கஃனிட்டால் அவருடைய தலை மறைந்தால் அவருடைய கால் வெளிப்படுகிறது, அவருடைய கால்களை மறைத்தால் அவருடைய தலை வெளிப்படுகிறது. அந்த அளவுக்கு கடுமையான ஒரு நெருக்கடியில் யாருங்க அவர்? எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர், எந்த குடும்பத்தில் பிறந்தவர், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர், அவருடைய ஆடை என்ன, அவருடைய உணவு என்ன, அவருடைய அந்த நடைமுறை பாவனை என்ன? அப்படிப்பட்ட முஸாப் இப்னு உமைர் அவர்கள் இது மாதிரியான நிலை இறுதிக்கட்டத்தில் ஒரு கஃனிடுவதற்கு கூட ஆடை இல்லாமல் கடுமையான நெருக்கடியோடு அவருடைய இறுதி நிலை மாறுகிறது என்றால் எதற்காக இவ்வளவு தியாகங்கள், எதற்காக இவ்வளவு பெரிய கஷ்டங்கள் என்று பார்த்தால் எல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிப்பதற்காக, என்னுடைய ரப்பினுடைய வார்த்தையின் அடிப்படையினுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் இப்படிப்பட்ட செயல்பாடுகளை இந்த முஸாப் இப்னு உமைர் அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள் என்கிற செய்தியை பார்க்க முடிகிறது. அல்லாஹுடைய நபிகளார் இந்த பத்ர் போர்க்களத்தில் கொல்லப்பட்ட அந்த எல்லா ஷஹீதுகளையும் பார்க்கிறார்கள். இவரெல்லாம் அல்லாஹுடைய பாதையில் கொல்லப்பட்ட ஷஹீதுகள் என்று அல்லாஹுடைய நபிகளார் சொல்கிறார்கள். அந்த வரிசையில் இந்த முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களை பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கிற பொழுது அல்லாஹுடைய நபிகளார் ஒரு வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். அதுதான் மினல் முஃமினீன ரிஜால், மூமின்களில் சில அடியார்கள், சில மனிதர்கள் இருக்கிறார்கள், சதகூம அஹதல்லாஹு அலைஹி, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்துக்கொண்ட இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஃபமின்ஹும் மன் கலா நஹ்பஹு, அவர்களில் சில பேர் அவருடைய அந்த எண்ணத்தை, அவருடைய அந்த உடன்படிக்கையை சரியான முறையில் முடித்து கொண்டார்கள். வமின்ஹும் மையந்தலிர், அவர்கள் சில பேர் இருக்கிறார்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது நம்முடைய உடன்படிக்கையை நாம் நிறைவேற்றப் போகிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஓதிவிட்டு அங்கே இருந்து புறப்படுகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹுடைய உடன்படிக்கையை அல்லாஹ்விற்காகவே வாழ்ந்து இஸ்லாத்தை சரியான முறையில் கடைபிடித்து எல்லா விதமான இந்த உலகத்தினுடைய சுகபோகங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு, குடும்பம், உறவுகள் என்கிற எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு இறைவனுக்காகவே வாழ்ந்து இறைவனுக்காகவே மரணித்த ஒரு தோழர் இந்த முஸாப் இப்னு உமைர் என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்ற இந்த கட்டங்களில் இந்த முஸாப் இப்னு உமைர் அவர்கள் எப்படிப்பட்ட தியாகங்களில் ஈடுபட்டார்களோ அது போன்ற தியாகங்களை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சமயங்களில் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உரையினை நிறைவு செய்து கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.